கொடைக்கானலுக்கு ஓய்விற்காக சென்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், இப்போ முதலமைச்சர் சென்னைக்கு புறப்பட்டு இருக்கிறார். கூடுதல் தகவல்கள் என்ன? நிச்சயமாக காயத்ரி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஓய்வெடுக்க கடந்த திங்கட்கிழமை குடும்பத்தினருடன் வருகை புரிந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாம்பார்புரத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு நாள் மட்டும் இதே பகுதியில் உள்ள கால்ஃப் கிளப் மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டதுடன் கால்ஃப் மைதானத்தில் கால்ஃபும் விளையாடினார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமையான இன்று மாலை 4 மணி அளவில் பாம்பார்புரத்திலிருந்து வாகனம் மூலம் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலையில் பயணம் மேற்கொண்டு மதுரை சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை செல்கிறார். இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் மற்றும் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலைகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முதல்வர் செல்லும் வழியில் நின்றிருந்த கழக நிர்வாக வணக்கமும் தெரிவித்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் கொடுத்த பொன்னாடைகளையும் பெற்றுக் கொண்டார். முதல்வர் நாளை சென்னை செல்வதாக இருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே இன்று சென்னை திரும்பியதும் குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி ஜாஃபர், விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.